காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் என்னோட ஹார்ட் ஒர்க் தான். நம்ம விடாம ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் பிகினிங்ல சீசன்ஸ் 5, 6ல வந்தப்ப என்ன எலிமினேட் பண்ணி அனுப்பிச்சுட்டாங்கன்னு சொன்னேன்ல. அப்பயே நான் இதெல்லாம் விட்டிருந்தேன் அப்படின்னா வந்து நான் இப்ப சீசன் 9ல வந்து நான் டாப் 10 கண்டஸ்டன்ட்டா வந்திருக்க முடியாது. இடையில சன் டிவில போயிட்டு ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. அதில தான் அந்த 100 வாய்ஸ் 8 நிமிஷத்துல பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. அதையும் பண்ணேன். நெறைய ரீச்சு, வெளிய ஈவென்ட்ஸ்லாம் போனேன். நெறைய சம்பாரிச்சேன். ஸோ அதுதான். நீங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். முயற்சி பண்ணா மட்டும் தான் நம்மளால மேல வர முடியும். என்னப்பா பொண்ணை தொரத்தி விடுறாங்க, நம்மளால எதுவுமே பண்ண முடியலையே, யார போய் பார்க்குறது அப்படின்னு யோசிச்சுட்டு நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கவே கிடைக்காது. நீங்க போகணும் 5 பேர்த்த போய் பார்க்கணும், முயற்சி பண்ணணும், கேட்கணும். உங்களுக்கு என்ன இல்லையோ அந்த விஷயத்த கேட்கணும். நெறைய பேர்த்த ஃப்ரெண்ட்ஸ பிடிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ பிடிச்சுட்டு நம்மட்ட என்ன விஷயம் இல்லையோ அத அவங்கட்ட ஷேர் பண்ணணும். அவங்க 4 விஷயம் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அப்படிதான் நடக்கும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், இங்க சென்னையில இருக்கணும். சென்னையில இருந்து அந்த விஷயத்த நீங்க வந்து இங்க வந்து பார்த்து பண்ணி பழகணும். நெறைய இடத்துக்கு ஆடிஷன் பண்ணணும். முயற்சி பண்ணணும். அதுதான். தேங்க் யூ. ரொம்ப பேசிட்டேனா?